கல்லாப்பெட்டி கூட்டணின்னு திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அதே கல்லாப்பெட்டி கூட்டணி கட்சிகள் தான் உன்னை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லுவியே, எங்க இப்போ சொல்லு பார்ப்போம். நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ சீட்டை பிச்சை போடுறதே அந்த திமுக தான். ஸோ திமுக ஒரு பராசக்தி. சொல்லு, திமுக ஒரு பராசக்தி. இதுவரைக்கும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன். ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன்னா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி எடுத்துட்டு வர்ற சட்டங்கள்ல கண்ணை மூடிட்டு எடப்பாடி மாதிரி கையெழுத்து போட்டா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். பிஜேபி கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற ஏதாவது கட்சிகளை உள்ள சேர்த்தனா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். டிவிகே கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பாதி பேர் வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்க. அதெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி டமால். பிஜேபியோ அதிமுகவோ டிவிகே கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள்ல யாராவது ஒருத்தனை விலை பேசி பேரம் பேசி தூக்கிட்டாங்கன்னா ஆட்சி டமால். டிவிகே கட்சியோட எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சொத்து மதிப்பை மறைச்சிருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரோட கேஸை தூசி தட்டினாலும் ஆட்சி டமால். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்மூத்தா போனாலும் பிஜேபி வேடிக்கை பார்க்காது. கரூர் சம்பவத்தை தூசி தட்டினாலும் டமால், சம்பளத்தை மறைச்ச கேஸை தூசி தட்டினாலும் டமால், டாக்ஸ் கட்டாத கேஸை தூசி தட்டினாலும் டமால், டிடிவி தினகரனோட எம்எல்ஏவை கடத்தி பேரம் பேசுறது கன்ஃபார்ம் ஆனாலும், ஆல்ரெடி இருந்த திட்டங்களை செயல்படுத்துறதா, புதிய திட்டங்களை எடுத்துட்டு வர்றதா, ஆட்சியை சரியா நடத்த முடியுமா நடத்த முடியாதா, இது எல்லாத்தையும் தாண்டி 118 எம்எல்ஏக்கள்ல எவன் எப்போ பிச்சுட்டு போவானே தெரியாது. பயத்தோடயே இருக்கணும். அவனுங்களை பாதுகாக்கிறது தான் இனிமே முழு நேர வேலை. 6 மாசம் தாக்கு பிடிப்ப.